இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் 3/9/2024 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை காலை 7:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதிகாலை 1:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே சுமூகமாக செய்து முடித்து விடுவீங்க. இன்று அனைவரிடத்திலுமே அனுசரித்தும் செல்வீங்க. சில நேரங்கள்ல தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உறவினை பராமரிக்கவும் செய்வீங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறினாங்க. நிதி நிலையை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். புதிய பொறுப்புகளை என்று திட்டமிட்டும் செய்வீங்க. குழப்பங்களும் நீங்கும். பணியிடத்துல பாராட்டுகளும் பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தினருடன் குதூகலமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளை எல்லாமே களையவும் செய்வீங்க. குடும்பத்துல திருமண தடைகளும் நீங்கி வியாபாரத்துல தனி வழியில நடக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு பாணியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று துடிப்புடனும் செயல்படுவீங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளும் முடியும். குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களிடத்துல இன்முகத்துடனும் பேசவும் செய்வீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கூடுதலாக உழைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகம் மற்றும் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தேர்வுகள் தொடர்பாக முக்கிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய கொள்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அதற்காக விடாப்பிடியாகவும் இருந்துவிடவும் வேண்டாம். உலோகங்கள் தொடர்பான பணிகள் செய்பவர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க.
பழகும் விதங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது, இன்னல்களும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது கவனத்துடனும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எளிதாகவும் சுமூகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. அறிவு திறனுடனும் செயல்படுவீங்க. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உங்கள் துணை இடத்துல நட்புணர்வுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வாங்க. அவர்களிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல விடாப்பிடியாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். ஆவேசமான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த சூழ்ச்சிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. திருமணத்திற்காக பெண் தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து சற்று நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வலிய சென்று தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. என்று சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். கலை இலக்கியம் தொடர்பான வேலையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மூத்தவர்களுடைய உதவியினால உங்களுக்கு சில வேலைகள் சுலபமாகவும் முடியும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வியாபாரத்துல புதிய யுத்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளையும் அறிவிக்கவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. தோற்றப்பொழிவுல மாற்றங்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. மனதுல உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடித்தாலே போதும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஏதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை எண்ணிய விதத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. அனைவரிடத்திலுமே பாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்று அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது.
மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மனப்பக்குவமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சூடான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இப்படி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அண்டை அயலாருடன் பேசும் பொழுதும் மூன்றாவது நபர்களுடன் பேசும் பொழுதும் மிகவும் கவனமாக இருந்தாலே போதும். பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலைகளை பொறுத்தளவிற்கு நீங்க எதிர்பார்த்த வேலைகளாகத்தாங்க இருக்கும். பட்டியலிட்டாவது செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தருவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் ஏற்படலாங்க. இத்தகைய செலவுகளை சமாளிப்பதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. தியானம் போன்றவற்றிற்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. தேடி போனவர்களை சந்திக்க முடியாமல் திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றிற்கு 2 முறை அலைய வேண்டியது தாங்க இருக்கும். குறுக்கு வழியில மட்டும் இறங்கிவிடவும் வேண்டாங்க. நேர்மையாக இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கைக்கும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். விவரமாக பேசுவதாக எண்ணி அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். என்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. அரசு காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏதாவது பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று திறமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படவும் செய்வீங்க. முயற்சிகளுக்கு சிறப்பான வெற்றியும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கிற்காக இன்று அதிக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உணவு தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியவும் செய்வீங்க. ஆடம்பரமான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடல்களும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளையும் புதிய நட்புகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியில சிறந்த வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடனான உறவிலை சமநிலையாகவும் உணர்வீங்க. இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சராசரியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களை நீங்களே ஆரோக்கியமாகவும் வைத்தும் கொள்வீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய திறமையை உணர்த்தவும் செய்வீங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளினால தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களினால திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நல்ல வரனாகவும் அமையும். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இளைய சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகத்தாங்க இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. சமூக மற்றும் அரசியல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகளை தவிர்த்துக் கொண்டாலே போதும். உத்தியோகம் மற்றும் தொழில்ல உங்களுடைய திட்டங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தந்தையினுடைய ஆலோசனைகளினால முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரகசியமான சில ஆராய்ச்சிகளின் மீது ஆர்வமும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்று உங்களுடைய வருமானம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறிய முயற்சிகள்ல கூட நல்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமான நாள் என்றே கூறலாம். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்ற ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. சிலருக்கு கால்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வெளியில் சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கடுமையான போட்டிகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்களுக்கு தொழில்ல மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல சில குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனாலும் சாதகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிறரிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் பங்கேற்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தொழில புதிய முயற்சிகளும் புதிய வாய்ப்புகளின் மூலமும் முன்னேற்றமும் உண்டாகும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடியும் நிறைவேறும். விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தனிமையாக இருப்பதற்கு அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். இன்று பாசத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறு அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக மனதை தெளிவாக வைத்துக் கொண்டாலே போதும். உங்கள் அருகில் இருப்பவர்கள் மற்றும் அன்பானவர்களிடத்துல பேசும் பொழுது தயக்க உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சூழ்நிலைகள் சவாலாக தங்க இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை மறுசீரமைப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு இன்று பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது மன அமைதியை தருவதாகும். நண்பர்களுக்காக நெருங்கிய உறவினர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். தேடி வரும் வாய்ப்புகளை எல்லாமே பயன்படுத்தியும் கொள்வீங்க. அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதனால மற்றவர்களிடத்துல மனக்கசப்புகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல வீண் விவாதங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைத்தும் விடுவீங்க. இன்று அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. பண விவகாரங்கள்ல திருப்தியும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்கள் சந்திக்க நினைத்த ஒருவரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். புதியதாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அரசியல் மற்றும் சமூக வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ற அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். கடின உழைப்பும் தேவைப்படும். சில ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. முதலீடுகள் விஷயத்துல சரியாக திட்டமிடுவதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பாக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சொத்துக்கள் சம்பந்தமான மனக்கசப்புகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல உங்களின் மீதான செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருப்பணிகள் சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் உண்டாகும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கோபங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. சில சௌகரியங்களை இதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற அகந்தையான உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமாக தங்க இருக்கும். அவர்களிடத்துல அனுசரித்து சென்றாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக என்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று வேண்டாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால உங்களுடைய மன நிம்மதியை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. ஆனால் வீண் ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியில் சாப்பிடும் பொழுது சில அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று செலவுகளை குறைக்க முடியாமல் திணறவும் செய்வீங்க. நயமாக பேசுபவர்களை நம்பிவிடவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. தைரியம் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தொழில் வியாபாரம் தொடர்பு உடையவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரும். உங்களுடைய வேலைகள்ல திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும். கடன் கொடுப்பது வாங்குவதுல கவனமாகவும் இருங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளையும் அறிந்து வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல ஏற்பட்டு இருந்த மந்தமான போக்கும் மாறும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். கட்டிடங்கள் சார்ந்த பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்தும் கொள்வீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிப்பதும் நல்லதுதாங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மனதுல சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியில என்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தமாகவும் கவனமுடனும் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. என்று உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையிலும் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வீட்டை புதுப்பிப்பது, அழகுபடுத்துவது போன்றவற்றில் ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. சுப காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளும் மாறி பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சீரான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பரம்பரை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். அதற்கான நல்ல வைத்தியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல தீர்வையும் காணலாம். பணியிடத்துல வேலைகளை செய்து முடிப்பதுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழில் கல்வி சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். புதிய நபர்களினால மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். தந்தையின் எண்ணங்களை அறிந்து செயல்படுத்தவும் செய்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் புதிய அறிமுகங்களும் உண்டாகும். பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அவர்களுடன் சுமூகமான உறவு நிலையும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. கணிதம் தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று ஆராய்ச்சி துறையில இருக்கின்ற மாணவர்களுக்கு புதியதாக ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவாலான வேலைகளையும் சாதாரணமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. என்ற வியாபாரத்துல புது வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகள்ல வளர்ச்சிகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தொடர்பாடல் திறமை நன்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய திறமை மற்றும் உறுதியின் காரணமாக பணிகள்ல நீங்க வென்று காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை நேர்மையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை இன்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தமாகவும் கவனமாகவும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல புரிந்துணர்வுகளை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையிலும் பணத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வீட்டை புதுப்பிப்பது, அழகுபடுத்துவது போன்றவற்றில் ஆர்வத்துடனும் ஈடுபட்டும் இருப்பீங்க. சுப காரியங்கள் சுணக்கமின்றியும் நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாங்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் மாறி பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல சீரான வளர்ச்சியையும் பெற்றுவிடுவீங்க. பரம்பரை வியாபாரத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் அதிகரிக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான உழைப்பையும் செலுத்துவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வேலைகளை செய்து முடிப்பதுல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இழுபறியான செயல்பாடுகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களின் மீதான கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல உடல் உழைப்பும் அதிகரிக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் உரையாடவும் செய்வீங்க. என்ற செயல்களை சிறந்த முறையில நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஆனால் சில வேலைகளுக்காக நீங்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியுடனும் புரிந்துணர்வுடனும் காணப்படுவீங்க. இதனால உறவுல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று கைமீறி போன வேலைகள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்காக பண உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு ஆசைப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல நீங்க போட்ட முதலீடுகள் இப்பொழுது கிடைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. இன்று பணவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த செலவுகள் உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும்.
அவர்களுடன் சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க நடைபெறும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமைக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். அரசியல் சமூகம் தொடர்பானவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலையில சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. மாமன் வழி உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். காப்பீடுகள் தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபார முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல மாற்றமான நேர்மறை சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. கற்றல் திறன்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று முயற்சிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். அறிவுபூர்வமாக என்று சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பய உணர்வுகளும் நீங்கும். அவ்வப்பொழுது சோர்வாகவும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தவறுகள் உங்கள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு கூட செல்லலாம். அதனால கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. சில சங்கடங்களை இதன் மூலம் தவிர்த்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அதிலையும் திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளின் பிற்பகுதிக்கு மேல சில செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற சராசரியான நாள் என்றே கூறலாங்க. நல்ல ஒரு தூக்கமும் உண்டாகும். இன்று மனதையும் அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. இன்று உறவினர்களை ஒன்றிணைப்பதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. கடுமையாக உழைத்து வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. அலுப்பின்றி வேலைகளை பார்த்து முடித்தும் விடுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க நேர்மையாக நடந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க மனக்கவலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டும் நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பண பரிவர்த்தனைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் நீங்கும். திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால பாராட்டவும் பெறுவீங்க. சில செலவுகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம்.
நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இயந்திரங்கள் தொடர்பான பணிகள்ல சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு குருமார்களை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்காக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சந்திப்புகளும் நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆர்வமிக்க நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. சில கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதற்கான திறனும் உங்களிடத்துல இருக்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர அன்பும் உண்டாகும். ஆழ்ந்த புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. என்று உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. என்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவுப் பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. பைனான்ஸ் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் என்று விறுவிறுப்பாகவும் நடைபெறும். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சில சவால்கள் மற்றும் விவாதங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் தேடியும் வரலாம். இன்று மனதுல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும். முதலீடுகள்ல அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில புரிதல்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கலை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப செலவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.